मीनाक्षी जो देवी पार्वती का ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃபைனலி நீங்கள் எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஷீரடி பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஷீரடி பார்ட் 1 வீடியோவுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லாரோட ஆதரவுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஷீரடி பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த வீடியோட கண்டினியூஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. ஷீரடி பார்ட் 1 வீடியோட லிங்க்கை நான் ஸ்க்ரீன்லையும் பின் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணியும் பார்த்துக்கலாம். இப்போ நாங்கள் எல்லாரும் ஷீரடியில் இருக்கக்கூடிய இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டிவோஷனல் தீம் பார்க்கான சாய் தீர்த்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த ரூம்லேருந்து சாய் தீர்த் ரொம்ப கிட்ட. நாங்கள் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வேனில் வந்து இறங்கிட்டோம். இப்போ நாங்கள் எல்லாருமே டிக்கெட் கவுண்டர் கிட்ட வந்துட்டோம். டிக்கெட் சார்ஜஸ் இந்த போர்டை டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க பாருங்க. வீக்கெண்ட்ஸில் வந்து அடல்ட்ஸ்க்கு வந்து 590, கிட்ஸ்க்கு வந்து 470 சார்ஜ் பண்ணுறாங்க. இதே நீங்கள் வீக் டேஸில் வந்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு வந்து 530, கிட்ஸ்க்கு வந்து 410 சார்ஜ் பண்ணுறாங்க. டிக்கெட் கூடவே வந்து வித் ஃபுட் வித்தவுட் ஃபுட்ன்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஹைட் வந்து 3 ஃபீட் கம்மியாக இருக்க குழந்தைங்களுக்கு இங்கே டிக்கெட் ஃப்ரீ. உண்மையிலேயே சாய் தீர்த் ஒரு பிரம்மாண்டத்தின் உச்சம்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆர்ட் ஒர்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்தது. இங்கே இருக்கக்கூடிய பாபாவுடைய ஃபோட்டோ பாருங்க, இந்த வாலில் இவ்வளோ அழகாக இருக்கு. இந்த பிரம்மாண்டமான பெரிய வால்ல குட்டி குட்டி எலிஃபென்ட் ஸ்டாச்சுஸ் கூட ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஒரு ட்ரெய்லர் தான். இனிமே தான் நீங்க மெயின் பிக்சரே பார்க்க போறீங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோல சாய் தீர்த் பத்தின பல இன்ட்ரெஸ்டிங் தகவலை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். அது மட்டும் இல்ல, ஷிரடி சாய்பாபா பத்தின இன்னும் பல சுவாரஸ்யமான தகவலை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சாய் தீர்த்துக்குள்ள என்டர் ஆனதுமே ரைட் சைட்ல ஒரு பெரிய டாய் ஷாப் இருந்தது. அதுல இருக்க டாய்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கியூட்டா இருந்தது பாக்குறதுக்கு. சாய் தீர்த்தோட மெயின் ஹால் இதுதான். சாய் தீர்த்துல அப்படி என்னதான் ஸ்பெஷலா இருக்குன்னு நீங்க என்கிட்ட கேக்குறீங்க. சாய் தீர்த்துல மொத்தமா ஒரு 4 அட்ராக்டிவ் ஷோஸ் இருக்கு. அந்த ஷோஸ்க்கு நீங்க என் கூட விர்ச்சுவலா டிராவல் பண்ண போறீங்க. இந்த ஒரு டிவோஷனல் ஜேர்னிக்கு நீங்க எல்லாரும் ரெடியா? இங்க ஒவ்வொரு ஷோக்கும் டைமிங் இருக்கு. அந்த டைம்ல போய் தான் நம்ம ஷோ பார்க்க முடியும். ஈஸியா வழியை கண்டுபிடிச்சு அந்த ஷோக்கு போறதுக்கு ஒரு போர்டும் வச்சிருக்காங்க. இப்போ நாங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க போறோம். இந்த ஷோவோட பேரு தீர்த் யாத்ரா. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ரைடு. இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னில இந்தியாவில் இருக்கக்கூடிய 10 முக்கியமான கோயில்களை நீங்க ஒரே இடத்துல பார்க்க போறீங்க. நான் சாய் தீர்த்துக்கு நான் ஏற்கனவே ஒரு வாட்டி வந்திருக்கேன். இது என்னோட செகண்ட் டைம். பட் ஸ்டில் எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருந்தது. இந்த டிவோஷனல் தீம் பார்க்லயும் கையில ஒரு பேண்ட் கட்டி விட்டுருந்தாங்க. இந்த ஷோக்கு வரும்போது கையில ஒரு டிக் போட்டுட்டாங்க. இங்க ஒரு வண்டி நிக்குது பாத்தீங்களா? இந்த வண்டியில தான் நாங்க இந்த ஸ்பிரிச்சுவல் ரைட போக போறோம். 10 நிமிஷத்துல இந்தியால உள்ள 10 புண்ணிய ஸ்தலங்களை நீங்க ஒரே இடத்துல பார்க்க போறீங்க. ஃபைனலி இப்ப எல்லாரும் ஏறியாச்சு. இந்த ஜேர்னி இப்ப ஸ்டார்ட் பண்ணிடலாம். मुंबई से करते हैं, पूरे देश से यहाँ लोग आते हैं. गेटवे ऑफ इंडिया, भारत का ये प्रवेश द्वार. உங்க எல்லாருக்கும் பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும், மும்பைல இருக்கக்கூடிய கேட்வே ஆஃப் இந்தியாக்கு தான் வந்திருக்கோம். அடுத்ததா ரைட் சைட்ல பாருங்க, மும்பைல இருக்கக்கூடிய ரொம்ப பிஸியான ரயில்வே ஸ்டேஷன். பேசஞ்சர்ஸ் எல்லாம் ட்ரெயினுக்கு வெயிட் பண்ற மாதிரி ரொம்ப தத்ரூபமா அமைச்சிருக்காங்க. அடுத்ததா நம்ம எல்லாரும் மும்பைல இருக்கக்கூடிய சித்தி விநாயகர் கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். சித்தி விநாயகர் கோயில் கோபுரம் மும்பைல எப்படி இருக்குமோ அதே மாதிரி இங்க அமைச்சிருக்காங்க பாருங்க. நான் போட்டோ கீழே ஷேர் பண்ணிருக்கேன். முழு முதற் கடவுளான விநாயகரை கும்பிட்டுட்டு நம்ம அடுத்த கோயிலுக்கு போகலாம். எல்லா கோயிலுமே தர்ஷனுக்கு ஒரு 2 மினிட்ஸ் வந்து வண்டி நிறுத்துறாங்க. அடுத்ததா குஜராத்ல இருக்கக்கூடிய துவாரகாக்கு போயிட்டு இருக்கோம். துவாரகால இருக்கக்கூடிய துவாரகதீஷ் டெம்பிளோட கோபுரம் துவாரகால எப்படி இருக்குமோ அதே மாதிரி இங்க தத்ரூபமா வடிவமைச்சிருக்காங்க பாருங்க. நான் போட்டோ கீழே ஷேர் பண்ணிருக்கேன். இப்போ நீங்க பாக்குறது கோயிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய பூக்கடை, அர்ச்சனை சாமான்லாம் விற்கக்கூடிய கடை தான். பாக்குறதுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்கா அழகா இருந்தது. துவாரகால எல்லாரும் வழிபடக்கூடிய கடவுள் கிருஷ்ண பகவான். கிருஷ்ண பகவான் துவாரகால எப்படி இருப்பாரோ அதே மாதிரியான சிலையை இங்கேயும் வந்து வடிவமைச்சிருக்காங்க. இந்த ஸ்பிரிச்சுவல் ரைட்ல ரொம்ப கஷ்டமான விஷயம், நமக்கு எந்த சைடு பாக்குறதுனே தெரியாது. ஏன்னா எல்லா சைடும் லைட்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா இந்துக்களோட முக்கிய புண்ணிய ஸ்தலமான கேதார்நாத் நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். கேதார்நாத்துக்கு யாத்திரை போகக்கூடிய பக்தர்கள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய துறவிகள், சாதுக்கள் இவங்க கிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி அமைச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, கேதார்நாத்துக்கு யாத்திரை போகக்கூடிய மக்கள் அங்க படகுல சவாரி செய்யற மாதிரியும் அமைச்சிருந்தாங்க.
முந்தைய காலத்துல பாண்டவர்கள் சிவபெருமான ஒரு நாள் துரத்திட்டு வராங்க. சிவபெருமான் ஒரு காளையா உருமாறி கேதார்நாத்ல ஒரு இடத்துல தரையில மறைஞ்சிடுறாரு. அந்த இடத்துல தான் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. கேதார்நாத்ல இருக்கக்கூடிய சிவலிங்கம் இயற்கையாகவே உருவானது, அதனால இதை சுயம்புன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இங்க இருக்கக்கூடிய சிவலிங்கம் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும். மத்த எந்த சிவன் கோயிலையும் உங்களால இந்த மாதிரி ஒரு சிவலிங்கத்தை பார்க்க முடியாது. 12 ஜோதிலிங்கத்துல ஒன்னா இருக்கக்கூடிய இந்த சிவலிங்கம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. கேதார்நாத் கோயில் என்னோட பக்கெட் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கு. எப்படியாச்சும் இங்க போயிடணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. இப்ப அடுத்ததா இந்தியாவுல உத்தரகண்ட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பத்ரிநாத் நோக்கி போயிட்டு இருக்கும். பத்ரிநாத்ல இருக்க கோயிலோட பேரு பத்ரி நாராயணா டெம்பிள். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னன்னா, இந்த கோயில் ஹிமாலயஸ் பக்கத்துல அமைஞ்சிருக்கு. பனிமலைக்கு நடுவுல தான் இந்த கோயில் இருக்கு. சோ அதே மாதிரி இங்க எவ்வளவு அழகா ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க பாருங்க. ஹிமாலயாஸ் பக்கத்துல இருக்கிறனால எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன் காரணமா இந்த கோயில வருஷத்துல ஒரு 6 மாசம் மட்டும் தான் ஓபன் பண்றாங்க. மத்த 6 மாசம் மூடிதான் இருக்கும். கிருஷ்ணரோட அவதாரமாகிய விஷ்ணு தான் இந்த கோயிலோட முக்கிய கடவுள். பகவான் விஷ்ணுவோட 108 திவ்ய தேசங்கள்ல இந்த கோயில் ஒன்னா கருதப்படுது. இப்போ நம்ம அடுத்ததா மகாராஷ்டிரால உள்ள புகழ் பெற்ற பண்டர்பூர் விட்டல் கோவிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இந்த கோயில்ல உள்ள முக்கிய கடவுள விட்டல்னு சொல்றாங்க. இவரும் கிருஷ்ணருடைய அவதாரம் தான். இந்த கோயில்ல உள்ள பகவான் விட்டலுடைய சிலை தன்னாலே உருவானது. இதை சுயம்புன்னு சொல்றாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா, பகவான் விட்டல் தன்னுடைய காதுல மீன் வடிவத்திலான ஒரு தோடு போட்டிருப்பாரு. இந்த காலத்துல பகவான் விட்டல் மேல ஒரு பக்தர் ரொம்ப அன்பு வச்சிருந்தாரு. ஒரு நாள் அவர் விட்டலுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. ஆனா அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவும் இல்ல. அவரோட தொழில் மீன் பிடிக்கிறது. அதனால பகவான் விட்டல் அவர்கிட்ட, நீ வச்சிருக்கிற மீன் எனக்கு கொடு, நான் அதை சொல்லி தன் காதுல வாங்கி அதை போட்டுக்கிட்டாரு. உண்மையான அன்போடு பக்தன் என்ன கொடுத்தாலும் அதை விட்டல் ஏத்துப்பாரு. இதுதான் அதனோட அர்த்தம். இந்த தீர்த்த யாத்திரையில எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், ஒவ்வொரு கோயிலோட சிறப்பு அம்சம் அப்புறம் நுணுக்கங்களை ரொம்ப தத்ரூபமா எடுத்து காட்டியிருக்காங்க. அந்த வீட்டில் ஒரு சிங் நிற்கிறத பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஹோலி சிட்டியான அம்ரிஸ்டர் நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். பஞ்சாப்ல இருக்கக்கூடிய சிங்லாம் அங்க இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஷாப்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அம்ரிஸ்டர்னு சொன்ன அடுத்த செகண்ட் நம்ம எல்லார் மைண்ட்லயும் வர்றது என்ன? கோல்டன் டெம்பிள். கரெக்டா? சோ கோல்டன் டெம்பிள் எவ்வளவு அழகா பல பலன்னு ஜொலிச்சிட்டு இருக்கு பாருங்க. இந்த கோல்டன் டெம்பிள் தான் சீக்கியர்களுக்கான புனித ஸ்தலம்னு சொல்லலாம். கோயிலுக்குள்ள சீக்கியர்கள் எல்லாம் அவங்களோட புனித நூலான குரு கிரந்த் சாஹிப்பை வச்சு தொழுகை பண்றாங்க. இந்த கோயிலுக்குள்ள எல்லாருமே போகலாம். ஆனா ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அது என்னன்னா, குழந்தைங்க, பெரியவங்க, ஜென்ட்ஸ், லேடிஸ் யாரா இருந்தாலும் தலையில ஒரு கர்ஷிப் அப்படி இல்லைன்னா ஒரு துணி போட்டு கவர் பண்ணிட்டு தான் போகணும். இந்த சைட் பாருங்க, தொழுகை பண்றவங்க எல்லாமே தலையை கவர் பண்ணிருக்காங்க. இந்த கோயிலை கட்டுறதுக்கு 1500 kg கோல்டு பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்ததா ஒடிசாவுல உள்ள பல மர்மங்கள் நிறைஞ்ச பூரி ஜெகநாத் கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இந்த கோயில்ல மூலஸ்தானத்துக்கு கடவுளை தான் ஜெகநாத்னு சொல்றாங்க. எல்லா கோயிலுமே மூலஸ்தானத்துல உள்ள கடவுள் சிலையை கல்லால செஞ்சிருப்பாங்க. ஆனா இந்த கோயில்ல மட்டும்தான் மரத்தால செய்யறாங்க. ஆமாங்க, இந்த கோயில்ல மூலஸ்தானத்துல உள்ள ஜெகநாத்தோட சிலை மரத்தால செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த சிலையை புதுசா மரத்தால செய்யறாங்க. பழைய சிலையை எரிச்சிடுறாங்க. இந்த கோயில் மூலஸ்தானத்துல ஜெகநாத் கூடவே அவர் கூட பிறந்த சுபத்ரா, பாலபத்ரா இவங்க 2 பேருமே இருப்பாங்க. இவங்க 3 பேரோட சிலையும் மரத்தால தான் செஞ்சிருக்காங்க. குறிப்பா வேப்ப மரத்தை தான் பயன்படுத்துறாங்க. இந்த சிலைய முதல்ல விஸ்வகர்மான்றவர் தான் செய்வாரு. அவர் செய்யும் போது டிஸ்டர்ப் பண்ணதுனால அந்த சிலைய பாதையை இன்கம்ப்ளீட்டாவே விட்டுருவாரு. அதனாலதான் இந்த சிலைகள் இப்போ வரைக்கும் இன்கம்ப்ளீட்டாவே இருக்கு. அது மட்டும் இல்ல, கிருஷ்ணருடைய இதயம் ஜெகநாத்துடைய சிலைக்குள்ள தான் இருக்கிறதா நம்புறாங்க. கிருஷ்ணருடைய இதயத்தை புது சிலை செய்யும் போது பழசுல இருந்து எடுத்து புது சிலை வச்சிடுறாங்க. பல மர்மங்கள் நிறைஞ்ச பூரி ஜெகநாத் கோயிலும் என்னோட பக்கெட் லிஸ்ட்ல இருக்கு. मीनाक्षी जो देवी पार्वती का रूप है, उनके मंदिर का ये 1000 स्तंभों का। எல்லாருமே கோபுரத்தை பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டோம். ஏன்னா பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருந்தது. இது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். இதுக்கு எக்ஸ்பிளனேஷனே தேவையில்லை உங்களுக்கு. மதுரை மீனாட்சி அம்மன் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருந்தாங்க. அவங்கள தரிசனம் பண்ணிட்டு நம்ம அடுத்த கோயிலுக்கு போகலாம். இங்க ஒரு குட்டியான அம்மாயான தத்ரூபமா நிக்கிற மாதிரி இருக்கு பாருங்க.
கடைசியா நம்ம எல்லாரும் வந்திருக்கிறது 7 மலைக்கு மேல இருக்கக்கூடிய ஏழுமலையான் கிட்ட தான். இப்ப நம்ம எல்லாரும் திருப்பதிக்கு தான் வந்திருக்கோம். திருப்பதி பெருமாளை பார்த்த உடனே லட்டு தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. லட்டு மட்டும் இங்க கொடுத்திருந்தா ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும். இப்போ நீங்க பாக்குறது ஷீரடி கிராமத்தை தான். பாபாவோட பிளஸிங்கோட இந்த தீர்த்த யாத்திரை ரொம்பவே சூப்பரா முடிஞ்சது. 10 நிமிஷத்துல இந்தியால உள்ள எல்லா புனித ஸ்தலங்களையும் நம்ம ஒரே இடத்துல பார்த்துட்டோம். இந்த தீர்த்த யாத்திரையில உங்களுக்கு எந்த கோயில் ரொம்ப பிடிச்சதுன்றத மறக்காம எனக்கு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இப்ப நாங்க எல்லாரும் அடுத்த ஷோ பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கோம். இந்த போட்டோல இருக்கிறது பாபாவும் லட்சுமிபாய் அம்மாவும். நான் பாபாவோட போட்டோவை சரியா கவனிக்கல. கவனிச்சதுக்கு அப்புறம் ஓடி போய் போட்டோ எடுக்கலான்னு போயிட்டேன். அடுத்ததான் நாங்க எல்லாரும் 5D ஷோ பார்க்கறதுக்கு போயிட்டு இருக்கோம். இந்த ஷோவோட பேரு லங்கா தஹன். இந்த 5D ஷோல அனுமான் ஸ்ரீலங்காவை இருக்கிற ஃபுல் ஸ்டோரியை 5Dல காமிச்சிருப்பாங்க. 5Dனா உங்களுக்கு ஸ்கிரீன்ல நடக்கிறத அப்படியே ரியலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது ஸ்கிரீன்ல இப்ப மழை பெஞ்சா உங்க மேல தண்ணி கொட்டுற மாதிரி இருக்கும். ஸ்கிரீன்ல காத்தடிச்சா உங்க மேல காத்தடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க 3D கிளாஸ் போட்டு பார்த்தா தான் உங்களால இதை ஃபீல் பண்ண முடியும். ஸோ நான் வீடியோ ஷூட் பண்ணல. நீங்க நேர்ல போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இப்ப அடுத்ததா பாபாவோட வாழ்க்கை வரலாறு ஒரு பிக் ஸ்கிரீன்ல பார்க்க போறோம். இந்த ஷோவோட பேரு சப்கா மாலிக். இந்த ஷோல வீடியோ வந்து அலோடு கிடையாது. பாபா தன் பக்தர்கள் எல்லார்கிட்டயும் அடிக்கடி சப்கா மாலிக்னு சொல்லிட்டே இருப்பாரு. அதுக்கு அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா கடவுள் வந்து ஒருத்தர் தான், அதாவது காட் இஸ் ஒன். சாய் டீத்துல நம்ம கடைசியா பார்க்க போற ஷோ இதுதான். இந்த ஷோவோட பேரு துவாரகமாய். இது ஒரு ரொபோட்டிக் ஷோ. இந்த ஷோல துவாரகமாயில பாபா தன் டிவோட்டிஸ் கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி ரொம்ப ரியலிஸ்டிக்கா வந்து காட்டியிருப்பாங்க. இது ஒரு வேர்ல்டு கிளாஸ் ரொபோட்டிக் ஷோ. ஏன்னா பாபா ஸ்கிரீன்ல வந்து நிற்கும் போது நமக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸா இருக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்படிதான் இருந்தது. இந்த ஷோ பார்த்ததுக்கு அப்புறமா சாய் பாபாவை நேர்ல பார்த்த சந்தோஷம் எல்லாருக்குமே கிடைக்கும். சாய் டீத்துல பார்க்க வேண்டிய 4 ஷோஸ்மே நாங்க பார்த்து முடிச்சிட்டோம். சாய் டீத்துக்குள்ளேயே ஒரு பெரிய ஃபுட் ஸ்டால் இருந்தது. அங்க வந்து ஸ்நாக்ஸ், ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரூபிக்ஸ் கியூப் சால்வ் பண்ணிருப்பீங்க. இந்த வால்ல இருக்கக்கூடிய சாய்பாபா மொசைக் வந்துட்டு வெறும் ரூபிக்ஸ் கியூப் மட்டுமே பயன்படுத்தி பண்ணிருக்காங்க. இந்த பாபா மொசைக் பண்றதுக்கு 4200 ரூபிக்ஸ் கியூப் பயன்படுத்திருக்காங்க. இந்த ஒரு பிக்சரை இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிருக்காங்க. இதை பண்றதுக்கு டோட்டல் டைம் பாத்தீங்கன்னா 64 ஹவர்ஸ் ஆகிருக்கு. இதை பண்ணவங்க பேரு சின்மய் பிரபு. கொஞ்சம் க்ளோஸ் அப்ல பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்தியாவோட பிக்கஸ்ட் சாய்பாபா மொசைக் இதுதான். சாய் டீட்ல கிட்ஸ் விளையாடுறதுக்கு நிறைய இண்டோர் கேம்ஸ்மே இருக்கு. நான் எப்பவுமே இங்க வந்தேன்னா சாயோட டேட்டோ போட்டுப்பேன். இது ஒரு டெம்பரரி டேட்டோ தான், ஆனா எனக்கு இது ஒரு சென்டிமெண்ட் மாதிரி. சாய் டீத் காலையில விட நைட் தான் டெக்கரேட்டிவ் லைட்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப அழகா இருக்கும். சாய் டீத்ல நைட் ஒரு லேசர் ஷோ இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நான் லாஸ்ட் டைம் இந்த லேசர் ஷோ மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஷோ பக்கத்துக்கு தான் நாங்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபவுண்டைன் கிட்டயும் கலர்ஃபுல்லா லைட்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப சூப்பரா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ லேசர் ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு. லேசர் ஷோவை இந்த பெரிய வால்ல தான் பார்க்க போறீங்க. இந்த லேசர் ஷோ எல்லாருக்குமே ஃப்ரீ தான். நீங்க ஷீரடி வந்தீங்கன்னா சாய் டீத்ல இந்த ஷோ மிஸ் பண்ணாதீங்க. இந்த லேசர் ஷோ பார்க்கிறதுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. இப்போ எல்லாரும் ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். आपके दर्शन के उस अनुभव को और उजागर करें साई तीर्थ में। साई बाबा की प्रेम और था उसका नाम। आया कोई फकीर, आया कोई फकीर, बदन पर कफनी, सर पर रुमाल की, पंच तत्व हो वश में जिसके
லேசர் ஷோ உண்மையிலேயே வேற லெவல்ல இருந்தது. பாபாவோட வாழ்க்கை வரலாறு தான் இந்த லேசர் ஷோல காமிச்சிருந்தாங்க. லேசர் ஷோ முடிஞ்ச உடனே எல்லாரையும் பாக்குறதுக்கு சாய் பாபாவே நேர்ல வந்துட்டாரு. சாய் டீத்ல சாய் மாதிரி இருக்கிற ஒருத்தங்க, அவங்க பாடி லாங்குவேஜ்ல இருந்து எல்லாமே சாய் மாதிரி தான் இருக்கும். எல்லாருக்கும் வந்து பிளெஸிங் கொடுக்குறாங்க. அங்க வந்திருந்த எல்லாருமே அவரை பாபாவா நினைச்சு அவர்கிட்ட பிளெஸிங் வாங்கி அவர் கூட போட்டோஸும் எடுத்துக்கிட்டாங்க. நீங்க யாராவது ஃபர்ஸ்ட் டைம் ஷீரடி போறீங்கன்னா மறக்காம நான் சொல்ற இடத்துக்குலாம் போயிட்டு வாங்க. நான் பார்ட் 1 வீடியோல சில பிளேசஸ்லாம் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிருக்கேன், நீங்க அதையும் செக் பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல முதல்ல வரது ஷீரடியில ரொம்ப பிரசித்தி பெற்ற கண்டோபா கோயில். பாபாவோட ரொம்ப நெருக்கமா இருந்த மகள்சாபதி ஐயா இந்த கோயில தான் பூசாரியா இருந்தாங்க. இப்போ நீங்க பாக்குறது தான் கண்டோபா. இவர் தான் இந்த கோயிலோட முக்கிய கடவுள். இவர் சிவனுடைய இன்னொரு அவதாரம். பாபா வாழ்ந்த காலத்துல கண்டோபா கோயில் இப்படிதான் இருந்தது. கண்டோபா கோயில் 500 வருஷத்துக்கும் பழமையானது. முதல்ல பாபா தன்னோட 16 வயசுல ஷீரடியில் உள்ள கண்டோபா கோயிலுக்கு வந்தாரு. இந்த கோயில் கிட்ட தான் மகள்சாபதி ஐயா பாபாவை பார்த்து ஆவோ சாயின்னு அன்பா கூப்பிட்டாரு. கண்டோபா கோயில மகள்சாபதி ஐயாவுடைய அடுத்தடுத்த ஜெனரேஷன்ஸ் தான் நிர்வகிச்சுட்டு வராங்க. நீங்க அடுத்ததா பார்க்க வேண்டியது சாய் ஹெரிடேஜ் வில்லேஜ். இதை வந்து ஓல்டு ஷீரடின்னு சொல்றாங்க. இது பாபாவுடைய சமாதி மந்திரில இருந்து 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. பாபா வாழ்ந்த காலத்துல ஷீரடி கிராமம் எப்படி இருந்ததுன்றத ஸ்டாச்சூஸ் மூலமா ரொம்ப அழகா போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. இந்த கிராமத்துல பாபா பீக்ஷை வாங்குறது, பாபா மக்களுக்கு அன்னதான உணவு கொடுக்கறது, பாபாவுடைய பல்கி ஊர்வலம், பாபா மக்களோட நோயெல்லாம் எப்படி குணப்படுத்துறாரு, பாபா வாழ்ந்த காலத்துல ஸ்கூல்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது, பாபா பாய்ஜாமா வீட்டுல உட்காந்து பேசுறது, கடைசியா மகா சமாதி அடையிறது வரைக்கும் இங்க இருக்கு. அது மட்டும் இல்ல, சாய் ஹெரிடேஜ் வில்லேஜ்ல குழந்தைகளுக்கான கேமல் ரைட், சம் ஃபன் ஃபீல்ட் கேம்ஸ் எல்லாம் கூட இருக்கு. என்ட்ரி ஃபீ இங்க 150 தான். ஸோ ஷீரடி போனீங்கன்னா கண்டிப்பா இதை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்ததா நீங்க பார்க்க வேண்டியது சாய்பாபாவோட மியூசியம். இது சமாதி மந்திருக்குள்ளதான் இருக்கு. பாபாவோட பக்தரான காஹா சாஹிப் தீக்ஷித் வாழ்ந்த தீக்ஷித் வாதாவை தான் சாய்பாபா மியூசியமா மாத்திருக்காங்க. இந்த மியூசியம்ல பாபா வாழ்ந்த காலத்துல அவர் பயன்படுத்திய எல்லா பொருட்களையும் ஷீரடி சமஸ்தானம் பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்காங்க. பாபாவுடைய சமாதி மந்திர் பக்கத்துல ஒரு போட்டோ மட்டும் தான் வச்சு முதல்ல வழிபட்டு வந்தாங்க. பாபாவுடைய புகழ் பரவி நாளுக்கு நாள் பக்தர்கள் கூட்டம் ஷீரடியில அதிகரிச்சுட்டே இருந்தது. அதனால பாபாவுடைய போட்டோக்கு பதிலா ஒரு சிலை வைக்கிறதா ஷீரடி சமஸ்தானம் டிசைட் பண்றாங்க. அக்டோபர் 7, 1954 விஜயதசமி அன்னைக்கு, அதாவது பாபாவுடைய 36th மகா சமாதி நாள் அன்னைக்கு இந்த புது பாபா சிலையை சமாதி மந்திரில பிரதிஷ்டை பண்றாங்க. ஷீரடியை சேர்ந்த பாலாஜி தலிம்ன்ற ஸ்கல்ப்சர் தான் சமாதி மந்திரில உள்ள பாபா சிலையை ரொம்ப அழகா செதுக்கியிருக்காங்க. இவர் தான் பாலாஜி தலிம். இவர் பாபாவுடைய சிலையை செதுக்கும் போது பாபாவிற்கு காட்சி கொடுத்திருக்காரு. நீங்க மியூசியம்குள்ள என்டர் ஆனதுமே உங்க லெஃப்ட் சைட்ல சமாதி மந்திர் 1920ல எப்படி இருந்ததோ அதோட ரெப்ளிகாவையும் அந்த டைம்ல வச்சு கும்பிட்ட பாபா போட்டோவையும் பார்க்கலாம். ஒரு சர்க்கஸ் கம்பெனிக்காரங்க ஷீரடிக்கு வரும்போது இந்த கிராமபோனை சாய்க்கு கிஃப்டா கொடுக்குறாங்க. சாய் இதை பயன்படுத்தினாரான்னு தெரியல, பட் அந்த கிராமபோன் இப்ப மியூசியம்ல இருக்கு. அடுத்ததா நீங்க பாக்குறது பாபாவோட ஆயில் கண்டெய்னர். பாபாவுக்கு விளக்கேத்தி வைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால எண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா இதுலதான் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாரு. அடுத்ததா மியூசியம்ல நீங்க பாக்குறது டின் டம்பரல். பாபா பீக்ஷை வாங்குறதுக்கு இந்த டின்ஸ் தான் பயன்படுத்தினாரு. இது பாபாவோட உண்மையான போட்டோ. அவர் பீக்ஷைக்கு போகும்போது எடுத்தது. அவர் கையில டின் டம்பரல் இருக்கு பாருங்க. பாபாவுக்கு பிடிச்சது பிடிக்காத உணவுன்னு எதுவுமே கிடையாது. அவர் பீக்ஷையில கிடைக்கிற சாப்பாடு எல்லாமே ஒன்னா கலந்து அதை அப்படியே சாப்பிட்டுருவாரு. அடுத்ததான் நீங்க பாக்குறது கைவிசிறி. பாபாவுக்கு சாவடியில ஆர்த்தி இருக்கும்போது இந்த கைவிசிறியை பயன்படுத்தி இருக்காங்க. அடுத்ததான் நீங்க பாக்குறது சிலம். பாபாவுக்கு வந்து சிலம் பயன்படுத்துறது ரொம்ப பிடிக்கும். அவர் பயன்படுத்தின சிலம் எல்லாமே மியூசியம்ல இப்ப இருக்கு. பாபாவோட சாவடி ஆர்த்தியில பயன்படுத்தப்பட்ட கைவிசிறி, அவரோட பல்கி ஊர்வலத்துல பயன்படுத்தப்பட்ட தாசியா சௌரி, இதெல்லாம் மியூசியம்ல தான் இருக்கு. அடுத்ததா நீங்க பாக்குறது பாபாவோட கஃப்னி. பாபா எப்பவுமே கஃப்னி தான் போட்டிருப்பாரு. பாபாவுடைய கஃப்னிய மஞ்சள் பட் துணியில தான் பண்றாங்க. அந்த துணியும் மியூசியம்ல இருக்கு. பாபாவுக்கு புது கஃப்னி போட பிடிக்காது. எப்பவுமே பழைய கஃப்னி தான் போட்டிருப்பாரு. அதுல ஓட்டை இருந்தா கூட தைச்சு அதை போட்டுப்பாரு. பாய்ஜாமாவோட பையனாகிய தாத்தியா கோட்டை பாட்டில் பாபா கிட்ட நீங்க புது கஃப்னி தான் போடணும்னு சொல்லிட்டு பழைய கஃப்னி இருக்க ஓட்டையெல்லாம் ரொம்ப பெருசாக்கிடுவாரு. கஃப்னிக்கு பின்னாடி ஒரு போட்டோல பாபா புக் படிச்சுட்டு இருக்க மாதிரி உட்கார்ந்துருப்பாரு. மராட்டிய புனித நூலான துக்காராம் காத்தாவை தான் பாபா இந்த போட்டோல படிச்சுட்டு இருக்காரு. இப்போ நீங்க பாக்குறது பாபாவோட ஒரிஜினல் போட்டோ. இந்த பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோவை பார்த்து தான் பாலாஜி தலிம்ன்ற ஸ்கல்ப்சர் சமாதி மந்திரில உள்ள பாபா சிலை செதுக்கியிருக்காரு. ஒரு வாட்டி பாபா பல்கி ஊர்வலம் போகும்போது பாபாவோட அனுமதியோட இந்த போட்டோ எடுத்திருக்காங்க. இந்த போட்டோல பாபா கூட நெருக்கமானவங்க எல்லாருமே இருப்பாங்க. பாபாவோட வலது பக்கம் இருக்கிறது நானா சாஹிப் நிமோன்கர், இடது பக்கம் இருக்கிறது கோபால்ராவ் பூட்டி. இவரை நல்லா பாத்துக்கோங்க. இவரை பத்தி நான் டீட்டெயிலா போக போக சொல்றேன். பாபாவுக்கு பின்னாடி கொடையை பிடிச்சிட்டு நிக்கிறது பாகோஜே ஷிண்டே.
பாபாவுக்கு வலது பக்கம் பின்னாடி நிக்கிறது காகா சாஹேப் தீக்ஷித். இந்த போட்டோ சாய்பாபா லெண்டிபாக் கார்டனுக்கு போகும்போது எடுத்தது. இதுவும் சாயோட ஒரிஜினல் போட்டோ தான். இந்த போட்டோலயும் சாய்க்கு பக்கத்துல கோபால்ராவ் பூட்டி தலையை குனிஞ்சிட்டு நிக்கிறாரு பாருங்க. பூட்டி நாக்பூர்லயே ஒரு பெரிய பணக்காரர். ஆனா சாய் பக்கத்துல எப்பவுமே தலையை குனிஞ்சிட்டு தான் இருப்பாரு. ஏன்னா சாய் மேல அவருக்கு அவ்வளவு மரியாதை. இந்த போட்டோல பாபா கிருஷ்ணர் மாதிரி ஒரு காலுக்கு மேல இன்னொரு கால் வச்சுட்டு நிக்கிறத பாக்கலாம். பாபா எப்பவும் தரையில வெறும் கால்கள்ல தான் நடந்தாரு. அவருடைய கால் தடங்கள்ல சில ஸ்பிரிச்சுவல் சிம்பிள்ஸ் இருந்ததா ஷீரடி மக்கள் சொல்றாங்க. நாக்பூரை சேர்ந்த முலை சாஸ்திரின்றவங்க தான் முதல்ல பாபாவுடைய பாதங்கள்ல பகவான் விஷ்ணுவுடைய குறிகள் இருந்ததை கண்டுபிடிச்சாங்க. பாபாவுடைய கால் தடங்கள்ல வஜ்ரா, சக்ரா, தனுஷ் இந்த குறிகள் இருந்ததா மக்கள் சொல்றாங்க. பாபாவுடைய பாதங்கள்ல உள்ள ரேகையில பகவான் விஷ்ணுவுடைய பாதங்கள்ல இருக்கக்கூடிய வஜ்ரா, துவாசா, அங்குஷா இந்த குறிகள் எல்லாம் இருக்கிறத பார்த்து முலை சாஸ்திரி ரொம்பவே ஆச்சரியப்பட்டாரு. கேட்கும் போதே புல்லரிக்குது இல்ல. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாபா ஒரு கடவுளுடைய அவதாரம்ன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. அடுத்ததா நீங்க பாக்குறது பாபாவுடைய படுக்கா. பாபா இதை அதிகமா பயன்படுத்தினது இல்ல, ஏன்னா வெறும் கால்களை தான் நடப்பாரு. அடுத்ததா பாபா மக்களுக்கு அன்னதான உணவு சமைக்கிறதுக்கு பயன்படுத்தின அண்டியை தான் பாக்குறீங்க. சாப்பாடு சமைக்கும் போது சுடு பானைக்குள்ள கைய விட்டு பாபா கிளறி பாப்பாராம். அது மட்டும் இல்ல, பெரிய பானையில 100 பேருக்கும் சின்ன பானையில 150 பேருக்கும் பாபா சமைச்சிருக்காரு. இப்படி பல அற்புதங்கள் நடந்ததா ஷீரடி மக்கள் சொல்றாங்க. பாபாவுக்கு அன்னதானம் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்ததா பாபாவுக்கு அவருடைய டிவோட்டிஸ் கொடுத்த பரிசுகளை பத்தி பார்க்கலாம். முதல்ல நீங்க பாக்குற இந்த ரதத்தை சாய்க்கு ஒரு பக்தர் பரிசா கொடுத்திருந்தாரு. கிரவுண்ட் ஃப்ளோர்ல இந்த ரதத்தை நீங்க பார்க்கலாம். சாயோட வயது முதிர்ந்த காலத்துல அவருக்கு கொஞ்சம் நடக்க முடியல. அந்த டைம்ல ஒரு பக்தர் சாய்க்கு இந்த வீல் சேரை பரிசா கொடுத்திருக்காரு. இந்த பல்கி பாபாவுக்கு பரிசா வந்தது. பாபாவுடைய பல்கி ஊர்வலத்துல இந்த பல்கியை பயன்படுத்தியிருக்காங்க. பாபா குளிக்கிறதுக்கு பயன்படுத்தின கல்லையும் நீங்க மியூசியம்ல பார்க்கலாம். கடைசியா நீங்க பாக்குறது பாபாவுடைய செஸ் போர்டு. மகள்சா பத்தி, தாத்தியா கோட்டை பாட்டில் எல்லாரும் கூட உட்காந்து பாபா இந்த விளையாட்டை விளையாடுவாரு. இந்த விளையாட்டு பலகை மியூசியம்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. அது மட்டும் இல்ல, பாபாவுக்கு நடனம் ஆடுறது ரொம்ப பிடிக்கும். அவருடைய பக்தர்களோட சேர்ந்து ஆடி பாடி மகிழ்ச்சியா இருப்பாரு. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பாபா தனக்கு பரிசா வந்த ரதம், வீல் சேர், பல்கி இது எதையுமே பயன்படுத்தினதே கிடையாது. இப்ப நான் மியூசியம்ல உள்ள சாய் பாபாவோட ஒரிஜினல் போட்டோஸ் உங்க எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணிருக்கேன். பாபாவுடைய போட்டோஸ், அவர் பயன்படுத்திய பொருட்கள் இதெல்லாம் பார்க்கும் போதே உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சாய் தன்னோட வாழ்க்கையை எவ்வளவு எளிமையா வாழ்ந்திருக்காருன்னு. நீங்க சாயோட மியூசியம் போனீங்கன்னா நான் சொன்ன எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். சமாதி மந்திர் உருவான அற்புதமான கதையை சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சிடுறேன். இவர் தான் கோபால்ராவ் பூட்டி. இவர் நாக்பூர்லயே ஒரு பெரிய பணக்காரர். இவரை பணக்காரர்னு சொல்றதை விட நாக்பூர்லயே ஒரு பெரிய கோடீஸ்வரர்னு சொல்லலாம். சாய் பக்கத்துல நிக்கிறாருல, அவர் தான் பூட்டி. ஒரு நாள் பூட்டியோட கனவுல சாய் வந்து வாதாவோட ஒரு கோயில் கட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. வாதானா வீடுன்னு அர்த்தம். வீட்டோட கோயிலும் சேர்த்து ஒன்னா கெட்டுங்கன்றதான் இதோட அர்த்தம். அடுத்த நாள் காலையில சாய் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு நல்ல நாள்ல வாதாவை கெட்ட தொடங்குறாரு பூட்டி. வாதாவோட சேர்த்து கெட்ட போற கோயிலுக்குள்ள ஒரு கிருஷ்ண சிலையை வைக்கிறதுக்கு எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்றாங்க. வாதாவை கெட்டுற வேலை ரொம்ப வேகமா போயிட்டு இருந்தது. அந்த நேரத்துல சாய் வாதாவுக்கு போயிட்டு இங்க ஜன்னல் வைங்க, இங்க கதவு வைங்க அப்படின்னு நிறைய ஆலோசனைகள் கொடுப்பாரு. கோயிலுக்குள்ள ஒரு கருவறை கட்டுறதுக்கு முடிவு பண்றாங்க. ஒரு நல்ல நாள்ல அடிக்கல் நாட்டிட்டு கருவறையும் சிலை வைக்கிறதுக்கான மேடையும் கட்டி முடிக்கிறாங்க. இந்த நேரத்துல யாருமே எதிர்பார்க்காத வகையில சாய் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாயிடுறாரு. இந்த செய்தி கேள்விப்பட்டு பூட்டி துடிச்சு போயிடுறாரு. தான் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கட்டிட்டு இருக்க வாதாவுல சாயோட புண்ணிய பாதங்கள் படாமே போயிடுவோம் ரொம்ப கவலையாறாரு. மரண படுக்கையில இருந்த சாய் பூட்டியை கூப்பிட்டு என்ன வாதாவுல வைங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு பூட்டி கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சாரு. பாபா மரணித்த பிறகு அவருடைய புனித உடலை அவர் விருப்பப்பட்ட மாதிரியே முரளிதருக்காக வைக்கப்பட்ட முக்கிய சன்னதில வச்சு பாதுகாத்தாங்க. கடைசியில பாபாவே முரளிதர் ஆனாரு. இப்படிதான் பூட்டியோட பூட்டி வாதா சாயோட சமாதி மந்திரா மாறுச்சு. நான் மரணிக்க போறத முன்னாடியே அறிஞ்ச சாய் பூட்டி மூலமா தனக்கு ஒரு சமாதி மந்திரை கெட்ட வச்சிருக்காரு. பாபாவுடைய சமாதி மந்திர், அதாவது பூட்டி வாதாவுடைய பழைய போட்டோஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். என் லைஃப்ல சாயோட மிராக்கிள்ஸ் நிறைய நடந்திருக்கு. இப்போ உங்க எல்லார்கிட்டயும் ஒரு மிராக்கிள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஷீரடி பார்ட் 1 வீடியோவை ஒரு 100 பேர் கூட பார்க்க மாட்டாங்க என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. அப்ப நான் சாய் கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணேன். அதாவது என் ஹஸ்பண்ட் சொல்ற கணக்கை விட கொஞ்சம் ஜாஸ்தியா வரணும்னு வேண்டிக்கிட்டேன். சொன்னா நம்ப மாட்டீங்க, ஷீரடி பார்ட் 1 வீடியோ தான் என்னோட சேனல்லேயே ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் வியூஸ் போயிருக்கு. நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. உங்க எல்லாருடைய கமெண்ட்ஸையும் படிக்கும் போது சாய் என்னை பிளஸ் பண்ண மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். மலேசியால இருந்து ரனின்னு ஒரு சாய் ஒட்டி கமெண்ட் பண்ணிருந்தாங்க. ஸ்பெஷல் மென்ஷன் அவங்களுக்கு. நிறைய பேர் எங்களோட டிராவல் டீடைல்ஸ் பத்தி கேட்டிருந்தீங்க.
பண்ணியிருக்கேன். அதை இப்போ நான் ஷேர் பண்றேன். எங்களுடைய ஷிரடி ட்ரிப்பை ஷிரடி சாய்நாத் யாத்ரா டிராவல்ஸ் தான் புக் பண்ணியிருந்தோம். இவங்களுடைய வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன். ஜஸ்ட் 3900 rupeesல இருந்து ஷிரடி பேக்கேஜஸ் இவங்க கிட்ட இருக்கு. நான் ஆப்பிரிக்கால இருந்து இந்தியாவுக்கு ஒரு 2 months வெக்கேஷனுக்கு வந்திருந்தேன். ஜஸ்ட் ஒரு 10 daysல எனக்கு ஷிரடி ட்ரிப்பை ரொம்ப சூப்பரா ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாங்க. நான் ஒரு 20 years-ஆ சாய் டிவோட்டியா இருக்கேன். என்னோட யூடியூப் சேனல் மூலமா சாய் பத்தி உங்க எல்லார்கிட்டயும் ஷேர் பண்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் எப்பவுமே வீடியோ பண்றதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணிடுவேன். பட் நீங்க நம்புறீங்களான்னு தெரியல, ஷிரடி வீடியோஸ்க்கு நான் எந்த ஸ்கிரிப்டும் ரெடி பண்ணல. சாய் அவர் டிவோட்டிஸ்க்கு என்னென்ன ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதை நான் ஷேர் பண்ணிருக்கேன். ஷிரடி போனீங்கன்னா சாய் டீத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. சமாதி மந்தியில இருந்து ஜஸ்ட் ஒரு 10 minutes தான். இது ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். நிறைய பேர் என்னோட ஷிரடி பார்ட் 2 வீடியோக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு போட்டிருந்தீங்க. உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம உங்களுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. சாய் டீத்துல இந்த வீடியோ வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். Thanks for watching. என்னோட நெக்ஸ்ட் வீடியோல நாங்க ஷிரடில இருந்து எங்க போயிட்டு இருக்கோன்றதை பார்க்க போறீங்க. நெக்ஸ்ட் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது வரைக்கும் ஸ்டே டியூன் அண்ட் பை.